ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மல்லியை எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அவளை வீட்டை விட்டு வெளியே தோற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த ராஜேஷ் ஏதோ இப்போ நல்ல விளையாடுமே, சின்ன போட்டுருக்கா, வச்சுக்கிட்ட ஒன்றும் தெரியாத விளையாடுமே போய் இந்த மல்லிகை கோயிலுக்கு வரலாம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவள் வரதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ யோசிச்சுக்கோ அப்படின்னா வந்துட்டு போறா விட ஏதோ பஞ்சம் பற்றி நீ பார்க்க வந்த மாதிரி அவள் ஏதோ ஓரம் வந்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் போய் முடிகிற வரைக்கும் மல்லி ஏதாச்சும் ஒரு சொல்லி அசிங்கப்படுத்தணுமே அப்படி சொல்லி 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 ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சுனேங்கிறாங்க. அது எல்லாம் நம்ம மல்லி காதல் வாங்கிக்குவாங்களா? சத்தியமா அதில் வாங்கவே மாட்டாங்க. அவங்களோட எண்ணம் முழுக்காவே வெண்பாவும் விஜயும் நல்லா வரைய பார்த்துக்கணும். அது ஒண்ணுதான் அவங்களுடைய மனசுல இருக்க தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால அவங்க இதெல்லாம் தூக்கி தமாடிமின்னு போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கோவிலுக்கு கிளப்பிட்டு இருக்காங்க. மல்லியும் பஸ்ஸில் போகலாமா வேணாவா, நம்ம வேற ஏதாச்சும் பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பரவாயில்ல நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் ஓரமாக நின்றுருக்குன்னு முதல்ல கேட்டதுக்கு, இல்லை உங்கள் கூட எப்படி வர்றதுன்னு தெரியல, நம்ம ஏதாச்சும் பஸ் பிடிச்சி வந்துடுறேன், நீங்கள் போங்க, நீங்கள் அந்த அட்ரஸை மட்டும் வச்சிங்கன்னா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன் எங்கள் கூட வரதுக்கு என்ன, நீயும் அந்த பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போய் பார்த்தா சீட்டு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஐயோ எங்கே உட்காருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் யோசிச்சு நின்று இருக்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சீட்டு தான் காலியாக இருக்குது. அது என்ன சீட்டுன்னா நம்ம விஜய் சாருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டு. ஆல்ரெடி வா நல்ல சான்ஸ் வா, இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவோட மனசில் தவிச்சிட்டு இருக்கு. அதனால வெண்பா வந்துட்டு, அம்மா நீங்கள் இங்கே உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாடா பக்கத்தில் அங்கே இடமும் இல்லாததுனால சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க சரி உக்காந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் போகிற வழி எல்லாம் ரொமான்ஸ் மேலே ரொமான்ஸ், ஒரே குஜால தான் போங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸை பார்க்கறதுக்கு கண்ணே ரெண்டு பத்தாவது போல இருக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷமா ஒரு அழகான இதை லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்க்க இந்த ரஞ்சிதாவுக்கும் அந்த ராஜேஸ்வரிக்கும் பயங்கரமா எரிச்சல் தாங்க முடியல. நீங்க எங்கேயாச்சும் வயிறு எரிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக அந்த கோவிலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனை எத்தனை இது அங்கே பார்த்தா அங்கே பார்க்குற இடம் எல்லாம் பிரச்சனையாகவே இருக்கு. மல்லிகை இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு இவளுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது இங்கே பொங்கல் வைக்க அப்படி இப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இங்கே இருக்கிறவங்களே யார் குடும்பத்தோட தீர்க்க சுமங்கலியாக இருக்காங்களோ அவங்க தான் இங்கே பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் மல்லி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அவங்க பெரியம்மா எப்படி பார்த்தாலும் மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அதை கடவுளும் அதான் நினைக்கிறார் போல. அதனாலதான் எத்தனையோ பேர் அங்க இருந்தாலும் மல்லி தான் அங்க பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிவாக இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. எல்லாருக்கும் சந்தோஷமும் இல்லையோ, நம்ம மல்லிக்கும் அவங்க பெரியம்மாக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படியோ ஒரு இதில் நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வயிறு எறிகிறாங்க. ஐயோ நமக்கு டொனேஷன் பண்ணோம், லட்சக்கணக்கில் டொனேஷன் பண்ணோம், நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் இவ போய் பொங்கல் வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வயிற்றுச்சலாக இருக்குது, இன்னொரு பக்கம் சரி விடி என்னவோ போய் தொலைட்டும் கருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரஞ்சிதாக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முடிச்சுங்கிறா இந்த ராஜேஸ்வரி. என்னதான் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, சரி வீடு அவனா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா, அவ ஏதாச்சும் சொன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக பொங்கல் வைக்கிறாங்க. அதில் என்னென்ன சூழ்ச்சி பண்ணியிருக்கா பார்த்தீங்களா இந்த ஒரு அஞ்சுதான் பார்த்தீங்கன்னா, அந்த விறகுல தண்ணி ஊற்றி விட்டுறது, இதை எடுக்கிறோம் அதை எடுக்கிற சாக்கில் உப்பை கொட்டி விடுறது, ஏதாச்சும் ஒன்று கேள்வி வேலை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி நம்ம வழி இருந்துக்கிட்டு இவ ஏதாச்சும் ஒன்று நம்மளை கொலைக்கிட்டே இருப்பா, இவளுக்கு எதனா ஒரு வேலை கொடுத்து இவளை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூசாரிகிட்ட கோத்து விட்டுறா. இவங்க கோவிலில் இருக்க சிலையெல்லாம் க்ளீன் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது அப்படின்ற வேலை நல்லா பார்ப்பாங்க. இவங்களை கொஞ்சம் கூட்டு போங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விடுறதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரஞ்சிதாவை கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துன்னு போயிடுறாங்க. அடி பாவி உனக்கு நான் என்னடி பாவம் வேணா, உனக்கு ஏதாச்சும் பழி வாங்கலான்ட்டு வந்தா நீ என்ன வழி வாங்குறியா, என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கினே போயிருக்கிறாங்க. சரி சரி